ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா. இது ஜோதிட கேள்வி நேரம் 15ஆம் பதிவில் இன்னைக்கு 5ஆம் ராசியான சிம்ம ராசியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு 3 பெயர்ச்சி ஆண்டு, புது ஆண்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? அதனால் சார்கிட்ட டீட்டெயிலாக கேட்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்கள். வணக்கம் அனைத்து சிம்மராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. இந்த ராசிக்கு சனி அஷ்டமத்து சனியாக வருவதால் பிப்ரவரி மாதத்தில் திருக்கணிதப்படி 8ல் வந்து அமர்றார். அப்போ உங்களுக்கு இந்த கடந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தது. இப்போ அடுத்த 2.5 வருஷம் இன்னும் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்தாலும் உங்களுக்கு குரு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடலாம். இதுதான் உண்மையான நிலை. ஆக்சுவலாக உங்களை பயப்படுத்துறதுக்காக இந்த பதிவு கிடையாது. ஆனால் இது உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும். அடுத்து குரு 11ல் இருக்கார், ராகு 7ஆம் இடத்துக்கு வராரு. இதெல்லாமே வந்து கொஞ்சம் ராகு குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலையில் இருக்கார். ஏன்னு கேட்டால் அவர் உங்களுக்கு 5 8 உடையவராக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு சிரமங்கள் குறையும். இருந்த போதிலும் என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சிம்மராசி நேயர்கள், எல்லா ராசியை விட சிம்மராசி நேயர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இந்த வருடம் எப்படி இருக்கிறது, என்ன பரிகாரம் செய்யணும், உங்கள் தசைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறது, பரிகாரங்கள் செய்து எளிமையாக்கி கொள்ளுதல், உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுதல் நல்லது. இப்போது 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடப்பெயர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு உங்களால் உங்களுடைய பயிற்சினால் குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எல்லா காரியங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அது தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்புறம் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக விபத்தெல்லாம் நடக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சிம்மராசியாக இருக்கிறதுனால 7ஆம் இடத்துக்கு 6 7 கூடையவர் வந்து 8ல் போய் உக்காடுறதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து அதே இடத்துக்குடையவர் வந்து அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்கள் வந்து அதிகமாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் சனியால் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னு கேட்டால் 6 7 கூடையவராக இருக்கிறதுனால இப்போது வந்து உங்களுக்கு அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்புறம் வந்து வேலை மாறும், சம்பளம் வந்து கிடைக்கும். ஆனாலும் வந்து சில பேருக்கு சம்பளம் கூட கிடைக்கும், சில பேருக்கு சம்பளம் குறைவாக கிடைக்கும். இந்த இருந்தாலும் 2 பேருக்கும் ஸ்கேல் என்னன்னு கேட்டால் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க். இப்போ நீங்கள் 8 மணி நேரம் உழைச்சிங்கன்னா 10 மணி நேரம் அதிகமாக உழைக்கிறதுக்கான 2 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கூட உழைக்கிறதுக்கான அமைப்பை உருவாக்கும். இது அதிகமாக கடின உழைப்பை உருவாக்கும் பொழுது மட்டுமே குருவால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜராலேயோ இல்லை முதலாளிகளாலேயோ உடைய பார்வை வந்து உங்களுக்கு கடுமை குறைந்து சாதகமான நிலை ஏற்படும். இதுதான் உங்களுக்கு அமைப்பு. இந்த கடின உழைப்பு மூலமாக தான் உங்களுக்கு வந்து அந்த கடின உழைப்பு பண்ணும்போது தான் குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். உங்களுக்கு இருக்கும் மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு சம்பளம் குறையும், சில பேர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த தடவை வெளிநாடு போகலாம். அதுக்காக நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கோவில் குளங்களுக்கு போய் அதிகமாக போய் தெய்வங்களை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து இப்போ 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பண வரவு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செலவு ஏற்படும். சிலருக்கு சிம்மராசி நேயர்களுக்கு திருப்பி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் கண் உபாதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மனைவியோட கருத்து வேறுபாடு, பிரிவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து வெளியில் போகும்போது நண்பர்களுக்கோ இல்லை வந்து வெளியில் வந்து
டின்னர் பார்ட்டி கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிட வேண்டாம், அடுத்தவங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கும் இந்த பீரியடில். அது வந்து உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸாக அதிகப்படுத்தும். அதனால் டின்னருக்கு நீங்களே செலவு பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு டின்னர் பண்ணும்போது. இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, இப்படி சொல்லவும் கூடாது ஆக்சுவலாகவே. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சிரமங்கள் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இது இப்படி சொல்லியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சனி வந்து நெஞ்சில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்போ குழந்தை சம்பந்தமாக படிப்பு செலவுகள் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறப்பில் சிலருக்கு தாமதம் ஏற்படலாம், சிலருக்கு வந்து ஞாபக மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாமே வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடியது. அடுத்து குரு 11ல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நல்லவைகளையும் லிஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு சிரமங்களையே நான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, வேலை மாறக்கூடியது, நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சம்பளம் குறைவாகவும் சிலருக்கு சம்பளம் கூடவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாறுறதுனால. இப்போ இந்த 11 இருக்கும்போது லாபங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து பங்குச்சந்தையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து இதை 50-50 எடுத்துக்கணும். அது உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள், எஜமானர்கள், முதலாளிகள், இவங்கெல்லாம் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு செயல்பட சனி பகவான் வைப்பார். அதனால் அது உங்களுக்கு அந்த நல்ல பேரும் கிடைக்கும். அதனால் வந்து அந்த கவலையெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் நல்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய இதெல்லாம் வந்து தானாகவே அமையும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதனால் உங்களுக்கு இந்த புண்ணியங்கள் கூடும். அதனால் உங்களுக்கு சிரமங்கள் குறையும். இதை தவிர வந்து நீங்கள் இந்த பீரியடில் இவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நகைகள், ஆபரணங்கள், தங்க நகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு வந்தால் தானே இதெல்லாம் வாங்க முடியும். அதனால் அதெல்லாம் வந்து ஏன்னா தங்கமே இப்போ ரொம்ப பெரிய விலையில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து டக்குன்னு வாங்கிறதுக்கான அமைப்பை உண்டு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு பணப்பழக்கம் இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டாம். கேள்வி கேட்டால் உங்களுக்கு பிரச்சனையாகும். அது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சகோதரரோட உறவுகள் வந்து சுமூகமாகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். அதில் வந்து இது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து இது எப்போலேருந்துன்னா குரு பயிற்சிக்கு அப்புறமாலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் சிரமங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து முதல் குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம், நல்லது நடக்கும், குழந்தை பிறக்கும். அப்புறம் வந்து 2வது வந்து இந்த ஞாபகத்தன்மையை வளர்த்து கொள்வதற்காக நீங்கள் கொஞ்சம் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும். அப்புறம் வந்து 7ஆம் இடத்தை பார்வையிடுறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்வையிடுறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு திருமணம், சிம்மராசி நேயர்களுக்கு திருமணம் நடக்கும். சில பேருக்கு திருமணம் நின்று போயிருந்த திருமணம் நடக்கும். சில பேருக்கு திருமணம் நின்று கூட போகலாம். அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. இதை நான் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. அப்புறம் வந்து சிலருக்கு வந்து வயிற்றில், மர்ம பகுதியில், அதாவது கிட்னி போன்ற இடங்களில் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து இந்த சிம்மராசிக்கு இந்த வருஷம் நடக்கும். இந்த 7ஆம் இடத்துல வந்து ராகுவும் இருக்கிறாரு, அதே இடத்துல குருவும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நன்மையும் மனைவியால் ஏற்படும், தீமையும் மனைவியால் ஏற்படும், ரெண்டுமே நடக்கும். அதுக்காக அவங்க வந்து வேணும்னு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. அவங்களை அறியாமல் பிரச்சனைகள் வரும், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் வந்து கேது வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே உக்காந்துருக்கார். அப்படிங்கும்போது உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து தலைவலி, தலைவேதனை, அதுக்கப்புறம் வந்து சிலது தீராத காயங்களாக மாறும். சில காயங்கள்லாம் ஏற்பட்டால் தீராத காயங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து சரும சம்பந்தமான நோய்கள் வரலாம். அப்புறம் வயிற்றில் பிரச்சனை, ஏற்கனவே சொன்ன வயிற்றில் வலி, வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் நடக்கக்கூடியது. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம் இந்த வருடம்.
இவ்வளவு தான். ரொம்ப காஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கு மேலே சொன்னால் ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா இத்தனைக்கும் இதெல்லாமே ஒரு 25%க்குள்ளே தான் வரப்போகிறது. 25%ல் வரதுனாலும் கூட உங்களுடைய வலியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பை. நேயர்கள் அனைவருக்கும் இதோட 15 பதிவு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாரும் கொஸ்டின் கேட்குறீங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் 2 நம்பரும் சேர்த்து கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம எல்லாம் நல்லது சொன்னார், கெட்டதும் சொன்னார். அப்படி உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த 3 நம்பரில் அவங்கவுங்க ஜாதகத்தை வந்து அனுப்பி என்னங்கிறத கேட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இந்த ராசியை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து வர பதிவில் நான் ராசியை மட்டும் சொல்கிறேன். அடுத்து வரும் பதிவில் கேள்விகளை கேட்கலாம். நம்ம நேயர்கள் அனைவரும் ஆதரவு தந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நன்றி. நன்றி.